நம்ம கிட்ட ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் லேர்ன் பண்ண ஸ்டூடெண்ட் அவரோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாம். நீங்கள் பிஃபோர் இருந்த ட்ரேடிங் நாலேஜுக்கும் இப்போ இருக்க ட்ரேடிங் நாலேஜுக்கும் நீங்கள் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க? நீங்கள் மார்க்கெட் மென்ஸ் நம்ம ஜாயின் பண்ணி ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு ரிஸ்க் ரிவார்டு மேனேஜ்மெண்ட்டு, சைக்காலஜி, இது ரெண்டும் தான் 60%. அது போக ஸ்ட்ராட்டஜி அது ஒரு 30% வரும். மொத்தம் 90%. நீங்கள் போடுற எஃபோர்ட்ஸை பொறுத்து அது ஒரு 10%. ஓவரால் ட்ரேடிங் பண்ணுறது இந்த 100% இப்போ தான் நீங்கள் பார்க்கணுன்ற மாதிரி. இப்போ நான் ஓரளவு உங்களுக்கு கற்றுக்கிட்டதை வச்சு 90% எனக்கு ஓகே தான் ப்ரோ. இந்த 10% நான் போடுற எஃபோர்ட்ஸ் என்ன பொறுத்தது தான். ஓகே ப்ரோ, நீங்கள் கொடுத்த காசுக்கு இந்த கோர்ஸ் ஒர்த்தா? டெஃபினட்டா ஒர்த்து. இதே நம்ம வெளியில கண்டிப்பா நீங்க இவ்வளவு இன்டெப்தா நம்ம 100 ப்ரோ சொன்ன மாதிரி இவ்வளவு இன்டெப்தா வெளியில யாரும் சொல்லிக் கொடுத்திருக்க வாய்ப்பு இல்லை. நம்ம எவ்வளவு யூடியூப் வீடியோஸும் பார்த்துருக்கோம், ட்ரை பண்ணியிருக்கோம். எல்லாருமே முக்கியமா சொல்றதுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான். அதை தவிர்த்து அவங்க வேற எதுவுமே பேசுறது கிடையாது. ரிஸ்க் ரிவார்டு எதுக்கு இவ்வளோ இதை டைட்டா ஃபாலோ பண்ணணும், சைக்காலஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது மார்க்கெட் மென்ஸ்க்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால டெஃபினட்டா உங்களுக்கு தான் அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சரி ப்ரோ, இதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் தேவையா இல்லை இதுவே எனஃப் ஆனதா? இல்லை, இதே எனஃப் தான். அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்றேன் ப்ரோ. ஓவரால் 90% நாலேஜ் கெயின் பண்ணியாச்சு. இருக்குது அந்த 10% நம்ம எஃபோர்ட்ஸ் தான். இதுக்கப்புறம் எஃபோர்ட்ஸ் நம்ம போட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ ஆவரேஜாக உங்களுக்கு மந்த்லி நீங்கள் எவ்வளோ % உங்களால் கெயின் பண்ண முடியும்னு நீங்கள் இப்போ நினைக்கிறீங்க? ஆவரேஜா என்னோட அக்கௌண்ட்லேருந்து 12%. எப்படியும் மந்த்துக்கு 15 to 17 ட்ரேட்ஸ் எடுத்துடலாம். நியூஸ் அப்புறம் அதெல்லாம் தவிர்த்து போக எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 15 ட்ரேட்ஸ் தான் கிடைச்சிச்சுன்னா அதில் 12% கன்ஃபார்ம் எடுத்துனால நம்பிக்கை இருக்கு. 12% டெஃபினட்டா அந்த நம்பிக்கை இருக்கு. 2 என்ட்ரிஸும் எடுத்திருந்தேன் பேக் டெஸ்ட் பண்ணி. அதுவுமே டார்கெட் ஃபிட் தான். அது கூட நம்ம மார்க்கெட்டிங்ஸ்ல கன்சல்ட் பண்ண தான் செஞ்சாங்க. ஓகே.